நேயர்களே, நம்மோடு இணைப்பில் தற்போது ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி செல்வராமலிங்கம் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது இந்த போர் பதற்றமான சூழல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பல எல்லையோர மாநிலங்களில் போர் பதற்றம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மின்சாரம் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி போகும்? வணக்கம் சார். நாம நம்ம 26 உயிர்கள் போனதுக்கான தண்டனையா தான் நாம போய் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட கூடாரத்தை தான் நாம அழிச்சோம். அது எந்த இடத்துலயும் நம்ம இந்த போர் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை மீறியோ வேற எந்த விஷயமோ நம்ம பண்ணலாம். அறம் சார்ந்துதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த தீவிரவாதிகள் கூடாரத்தை அழிச்சதுக்கு பதிலடியா அவங்க நம்மளோட ராணுவ தளங்களையும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையும் தாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டு ராணுவத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய ராணுவம் முழுக்க முழுக்க பலம் வாய்ந்த ஒரு ராணுவம். பாகிஸ்தான் நம்ம ராணுவத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ அவங்களோட தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பத்தான்கோட் விமானப்படை தளத்தை தாக்கியிருக்காங்க, வைஷ்ணோ தேவி கோயிலை தாக்கியிருக்காங்க. அதே போல ராஜஸ்தான்ல மேற்கு ராஜஸ்தான்ல நிறைய பகுதிகளை தாக்கியிருக்காங்க. இந்த பூஞ்ச் ரஜோரி மாதிரியான பகுதிகளில் மக்கள் தொகை அளவுல குறைவா இருக்கிறதுனால இப்ப அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கணும்ன்ற ஒரு முயற்சிகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இந்த எந்த முயற்சியுமே அவங்களுக்கு கண்டிப்பா அது நம்ம வானிலையே முறியடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட S-400 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏவுகணை நம்ம கிட்ட இருக்கு. இந்த அதிநவீன இந்த S-400 என்ன பண்ணும்னா, வான்வழி பாதுகாப்பை, ஏர் டிஃபென்ஸை உறுதி செய்யறதுல மிகவும் சிறந்தது. இதோட திறன் சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 4800 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல போகக்கூடியது. அதே போல இது 600 கிலோமீட்டருக்கு நம்மளோட வான் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியது. 300 டார்கெட், அதாவது 300 ட்ரோன் நம்ம தாக்க வந்தா கூட அவங்க எல்லாத்தையும் வான்லயே சிதறடிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. அந்த மாதிரியான ஒரு S-400 அப்படிங்கிற ஏவுகணையை நம்ம வச்சிருக்கோம். அதனாலேயே உலக நாடுகள் நிறைய, சீனா உட்பட நிறைய நாடுகள் அதற்கு அதோட செயல்திறனை பார்த்துட்டு பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கும்போது, பாகிஸ்தானுக்கும் கண்டிப்பா இதோட செயல்திறன் தெரியும். கண்டிப்பா அவங்களோட ட்ரோன் ஆகட்டும், இல்ல அவங்களோட விமானங்கள் ஆகட்டும், அவங்களோட எந்த ஒரு வான்வழி தாக்குதலா இருந்தாலும் சரி, அதை அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்ததுன்னு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும்.